Hello 11th standard student. உங்க டெக்ஸ்ட் புக்ல சாப்டர் 10ல எக்ஸசைஸ் 10.3 differentiate the following கொடுத்திருக்காங்க. அதுல நம்ம இப்ப question number 18 பண்ண போறோம். y is equal to tan of cos x அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இத பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா function of a function ரூல் அப்ளை பண்ணணும், செயின் ரூல் அப்ளை பண்ணணும். tan ஃபங்க்ஷனுக்குள்ள cos ஃபங்க்ஷன் இருக்கு, அதனால ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படி இருக்கிறதுனால செயின் ரூல் நம்ம அப்ளை பண்ண போறோம். ஸோ இங்க என்ன பண்ண போறோம்னா புட் u ஈக்குவல் டு காஸ் எக்ஸ், இந்த உள்ள இருக்கிற ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து காஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். தேர்ஃபோர் y என்ன ஆயிரும், நமக்கு y இதை வந்து நம்ம யூன்னு எடுத்திருக்கோம். அப்போ y என்ன ஆயிரும், tan u அப்படின்னு ஆயிரும். இப்போ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். du by dx, u-வை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், ஏன்னா u வந்து எக்ஸுங்கிற வேரியபிள்ல தான் இருக்கு, இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எக்ஸுங்கிறதுனால காஸ் எக்ஸ் டிஃபரன்சியேஷன் மைனஸ் சைன் எக்ஸ் அண்ட் dy by du ஈக்குவல் டு tan u-க்கு டிஃபரன்சியேஷன் என்னது, சீக்கண்ட் ஸ்கொயர் u, ரைட். dy u-ல இருக்கிறதுனால by du-ன்னு போடுறோம். இப்போ நம்ம செயின் ரூல் எழுதிக்கலாம். செயின் ரூல்னு எழுதணும்னு அவசியம் இல்லை, எழுதினாலும் தப்பு இல்லை. ஸோ dy by dx is equal to dy by du into du by dx, இதுதான் செயின் ரூல். ஸோ நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதுதான். du by dx என்னது, dy by du என்ன இங்க இருக்கு, சீக்கண்ட் ஸ்கொயர் u. ஸோ அதை முதல்ல சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. சீக்கண்ட் ஸ்கொயர் u into நெக்ஸ்ட் என்ன இருக்கு, du by dx. du by dx என்னது மைனஸ் சைன் எக்ஸ் ப்ராடக்ட், அதனால இந்த மைனஸ் முன்னாடி எழுதிக்கோங்க. பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ், ஸோ மைனஸ் சைன் எக்ஸ் இன்டூ சீக்கண்ட் ஸ்கொயர் யூக்கு வந்து வேல்யூ போட்டுருங்க. யூ என்னது, யூ இஸ் காஸ் எக்ஸ், அதனால அந்த காஸ் எக்ஸை இங்க எழுதிருங்க. ஸோ திஸ் இஸ் dy by dx, differentiation of the given function. Okay. Next question, 19th question. y is equal to sin square x divided by cos x ன்னு கொடுத்துருக்காங்க. இதை பார்த்த உடனே உங்களுக்கு வந்து கோஷன்ட் ரூல் ஞாபகத்துக்கு வரும். நியூமரேட்டர் யூன்னும் டினாமினேட்டர் வீன்னு வச்சு கோஷன்ட் ரூல் வச்சு நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ புட் u ஈக்குவல் டு நியூமரேட்டர் என்னது சைன் ஸ்கொயர் எக்ஸ், டினாமினேட்டர் என்னது காஸ் எக்ஸ். ஸோ அதை வின்னு எடுத்துக்கோங்க, v இஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ ரெண்டையும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சுக்கலாம். du by dx இஸ் ஈக்குவல் டு, இப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு டிஃபரன்சியேஷன் உங்களுக்கு தெரியும். எக்ஸ் ஸ்கொயரோட டிஃபரன்சியேஷன் என்னது 2xன்னு தெரியும். ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துல இங்க சைன் ஸ்கொயர் எக்ஸ் இருக்கிற, சைன் எக்ஸ் இருக்கிறதுனால இந்த பவர் வந்து முன்னாடி வந்துடும், 2 sin x அப்படின்னு வந்துடும். அப்புறம் sin x இஸ் அனதர் ஃபங்க்ஷன் இல்லையா, அதனால sin x உடைய டிஃபரன்சியேஷன் வந்து cos x, அதனால அதை இங்க போட்டுக்கணும். இங்க ஆக்சுவலா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா செயின் ரூல் தான் அப்ளை பண்றோம். இந்த இடத்துல நம்ம வந்து செயின் ரூல் தான் அப்ளை பண்றோம். இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் அ ஃபங்க்ஷன். எப்படின்னா sin xங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், அதோட ஸ்கொயருங்கிறது ஒரு ஸ்கொயர் ஃபங்க்ஷன். அதனால இங்க நம்ம வந்து செயின் ரூல் தான் அப்ளை பண்ணணும். செயின் ரூல்ல நம்ம திருப்பியும் யூவின்னு வச்சு எழுதி ஏன் போடலை அப்படின்னா கோஷன்ட் ரூலும் வருது, அதுலயும் நம்ம இன்னொரு வேரியபிளுக்கு சப்ஸ்டியூட் பண்ணியிருப்போம், யூ போட்டிருப்போம், வி போட்டிருப்போம். ஸோ இங்கேயும் நீங்க அப்படி எழுதி பண்ணீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ டைரக்டா அப்படியே இனிமேல் வந்து எப்படி போடுறதுன்றத நீங்க பார்த்துக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சைன் ஸ்கொயர் எக்ஸுக்கு எப்படி வரும், முன்ன எக்ஸ் ஸ்கொயருக்கு என்ன வருமோ அதே மாதிரி 2 sin x போட்டணும். அதோட நிப்பாட்டிடக்கூடாது. இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குல்ல சைன் எக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபங்க்ஷனுக்கு டிஃபரன்சியேஷன் காஸ் எக்ஸ். நம்ம இப்போ செயின் ரூல்ல dy by du into du by dx போடுவோம்ல, அதுதான் இது. இதுதான் dy by duன்றது, இது du by dxங்கிறது நம்ம டைரக்டா போட்டுட்டோம். இனிமே நம்ம அப்படிதான் போடுவோம். ஓகே, இப்போ வந்து v க்கு டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாம். dv by dx, cos x க்கு டிஃபரன்சியேஷன் என்னது மைனஸ் sin x. ஓகே, இப்போ வந்து கோஷன்ட் ரூல் எழுதிக்கலாம். dy by dx equal to
கோஷன்ட் ரூல் என்ன? v into du minus u into dv by v square. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். v என்ன? இங்க இருக்கு. v into du by dx cos x into 2 sin x cos x minus u. u எங்க இருக்கு? இது sin square x into minus sin x. So minus sin square x into minus sin x the whole divided by v square. v என்னன்னு எடுத்திருக்கோம்? cos x ன்னு எடுத்திருக்கோம். அதனால cos x the whole square ன்னு எழுதிக்கோங்க. ஓகே. So this is equal to 2 முன்னாடி எழுதிக்கலாம். sin x into cos x into cos x வந்து cos square x. இந்த செகண்ட் டேர்ம்ல மைனஸ் இன்டு மைனஸ் வந்து பிளஸ் ஆயிரும். ஸோ இந்த டேர்ம் வந்து பிளஸ் sin cube x ஆயிரும். sin cube x the whole divided by cos square x. ஓகே. ஸோ this is equal to இப்போ நியூமரேட்டர்ல என்ன காமனா இருக்கோ அதை காமன் எடுத்துடலாம். நம்ம என்ன காமன் இருக்கு நியூமரேட்டர்ல? sin x காமனா இருக்கு இல்லையா? sin x காமனா இருக்கு. உள்ள என்ன இருக்கு? sin x நான் வெளியே எடுத்துட்டேன்னா அந்த 2 sin cos square x இருக்கும். 2 cos square x இதை எழுதிக்கோங்க. செகண்ட் டேர்ம்ல என்ன இருக்கு? ஒரு sin x வெளியே போயிடுச்சு இந்த டேர்ம்ல. ஸோ உள்ள என்ன இருக்கும்? sin square x இருக்கும் இல்லையா? ஸோ டிவைடட் பை cos square xங்கிறத போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு இப்போ நம்ம ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷனுக்காக என்ன பண்ண போறோம் அப்படின்னா sin x இன்டூ இந்த 2 cos square x இருக்குல்ல, இதை வந்து 2 cos square x இருக்கு. ஸோ it can be written as cos square x plus cos square x. cos square plus x cos square x plus cos square x 2 cos square x பிரிச்சு எழுதியிருக்கோம். பிளஸ் sin square x. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதுக்காக அப்படி பிரிச்சு எழுதணும்னு. பிகாஸ் you know the sum of these two. So sin square x plus cos square x 1 அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதுக்காக தான் நம்ம அதை பிரிச்சு எழுதணும் அந்த cos square x. ஓகே. ஸோ the whole divided by cos square x. This is equal to sin x. பிராக்கெட் குள்ள என்ன இருக்கு? இந்த sin square x plus cos square xங்கிறது நமக்கு 1 ஆயிருச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம்? அதை 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். cos square x plus 1 divided by cos square x. ஓகே. ஸோ this is equal to இப்போ என்ன பண்ணிருங்க? sin x அப்படியே இருக்கட்டும். உள்ள பிராக்கெட்ல இருக்கிறத வந்து பிராக்கெட்ல இருக்கிறத 2 டேர்ம்ஸா பிரிச்சிருங்க. ஏன்னா நியூமரேட்டர்ல இங்க 2 டேர்ம்ஸ் இருக்கு. cos square x plus 1 2 இருக்கு. டினாமினேட்டர்ல என்ன இருக்கு? ஒரு டேர்ம் இருக்கு. ஸோ அதை நம்ம 2 டேர்ம்ஸா ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். cos square x by cos square x plus 1 by cos square x அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். இந்த cos square x cos square x கேன்சல் பண்ணிட்டோம்னா you will be having equal to sin x into இங்க என்ன இருக்கு? 1 இருக்கு. 1 by cos square x என்னது? secant square x. Okay. This is the differentiation of the given function. dy by dx is equal to sin x into 1 plus secant square x. Okay students, இந்த questions எல்லாம் நல்லா practice பண்ணி work out பண்ணி பார்த்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நல்லா practice ஆகும். We'll continue this exercise in the next